வணக்கம் விபாஸ், வெல்கம் பேக். ரீசன் கிடையாது, ரொம்ப நாள் முன்னாடி போட்டது தான். அப்புறம் இந்த ஏத்துடி நந்தான்றவர் அதை பேசி பண்ணியிருந்தேன். அவர் ரொம்ப பழைய வீடியோ தான். இந்த டெக் சூப்பர் ஸ்டார் பற்றி ஒரு வீடியோ பேசியிருப்பார். டெக் இன்ஃப்ளூயன்சர், அதாவது டெக் சூப்பர் ஸ்டார் டெக் இன்ஃப்ளூயன்சர், எல்லாத்துக்கும் எல்லா கம்பெனிக்கும் காசை வாங்கிட்டு காசை வாங்கி கூறான்னு சொல்லியிருப்பார். அதில் ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாரு. இந்த பைபாஸ் சார்ஜிங் பற்றி ஒன்று சொல்லுவேன். அதாவது பைபாஸ் சார்ஜிங் ஃபோனில் இந்த ஐக்யூ ஃபோன்ஸ் ரீசெண்டாக வருதில்ல, கேமிங் ஃபோன்ஸ்லாம் பைபாஸ் சார்ஜிங் வருதில்ல, அதை பற்றி சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக டெக் சூப்பர் சொன்னது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனாக அக்செப்டட். அவர் அக்செப்ட் பண்ண, அதாவது அவர் தப்பை அக்செப்ட் பண்ணாதான் எனக்கு எதுவும் நான் வீடியோ பார்த்தேன். அவர் எல்லாம் கரெக்டாக சொல்லுவான்னு சொல்லி. ஏன்னா அவர் எல்லாம் டீகோட் பண்ணுறாரு. இந்த டெக்கை பற்றி பிச்சு மெய் அப்படின்னு டீகோட் பண்ணி அவ்வளோ பேச சொல்லுவார்ல. நான் இப்போ நினச்சேன், சரி தலை நல்லா சொல்லுவா போல, பார்ப்போம் தெரிஞ்சுக்கலாம் விஷயத்தான் நினச்சி பார்த்தா அவர் சொன்ன ஒரே கான்செப்ட் தெரியுமா? டெக்ஸ்ட் சொன்னார், எப்போவுமே நீங்கள் ஃபோன் சார்ஜ் பண்ணி பேட்டரியில் சார்ஜ் ஆகும். ஆனால் இப்போ நீங்கள் ஃபோனில் சார்ஜ் பண்ணிங்கன்னா பேட்டரியில் சார்ஜ் ஆகும், டேரெக்டாக பவர் கஷ்டம் ஃபோனுக்கு வந்து சொல்லியிருந்தார். அவர் சொன்ன தப்புன்னு சொன்னார் இவர். அதாவது அந்த ஏற்றுல நண்ட சொன்னார், டெக்ஸ்ட் சூப்பர் சொன்ன தப்பு, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லி. ஆனால் இவர் இன்ஃபர்மேஷன் சொல்லவே இல்லையே. அந்த ஷார்ட்டில் போட்டுப்பார், அது தப்பான இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக சார்ஜிங் எங்கே ஆகுதுன்னா மதர் போர்டுக்கு போதான். நான் சரி மதர் போர்டு போது ஓகே, அது நார்மல் சார்ஜிங்கு. பைபாஸ் சார்ஜிங்னு என்ன பார்க்கலாம் பார்த்தா அவர் பைபாஸ் சார்ஜிங் சொல்லவே இல்லை. அவர் சொல்ல எனக்கு புரியலன்னு தெரியல. நான் வீட்டில் நல்லா தெளிவாக 2-3 வாட்டி கூட ரீபன் பண்ணி பார்த்தேன் திரும்பவும். ஆனால் அவர் எந்த இடத்துலையுமே பைபாஸ் சார்ஜிங்னு என்னன்னு சொல்லி மென்ஷனே பண்ணலை. நார்மல் சார்ஜிங் மட்டும் ஆயிருப்பேன்னு சொல்லி மதர் போர்டுக்கு மதர் போர்ட்லேருந்து எல்லாத்துக்கும் கனெக்ஷன் சொல்லியிருப்பார். நான் நெட்டில் பார்த்தேன், வாட் இஸ் பைபாஸ், நார்மல் சார்ஜிங் பைபாஸ் சார்ஜிங் டிஃப்ரென்ஸ் போட்டு பார்த்துருந்தேன். அதில் என்னென்னா, உங்களுக்கு போர்டை வேணால் காட்டாமல் வேணால் உங்களுக்கு முடிஞ்ச போட்டு அந்த இது போகலாம் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது என்னென்னா பைபாஸ் சார்ஜிங், அது முதல்ல சார்ஜிங்காக சொல்லுவோம். சார்ஜிங்கில் நான் பார்த்த வரைக்கும், நெட்டில் போட்டு பார்த்த வரைக்கும், எப்போவுமே ஃபோன் சார்ஜ் போட்டோன்னு முதல்ல மதர் போர்டில் கனெக்ட் ஆகவே ஆகாதான். நான் வீடியோவும் நெட்டில் போட்டேன். முதல்ல பைபாஸ் சார்ஜிங்கில் கனெக்ட் ஆகிறது சார்ஜிங் ஐசி பேருன்னு சொல்லி போடுறேன். நெட்டில் வச்சுருந்து மொத்த போர்டும் போகிறேன். நீங்கள் பாருங்கள், முதல்ல ஐசி சர்க்கியூட்டில் தான் முதல்ல போய் கனெக்ட் ஆகும். ஐசி சர்க்கியூட்டில் கனெக்ட் ஆனது அப்படின்னா அங்கிருந்த ஸ்டேட்டாக மதர் போர்டுக்கு போகும். ஸோ ஐசியிலேருந்து கனெக்ட் ஆகி மதர் போர்டுக்கு போகும். மதர் போர்ட்லேருந்து தான் அந்த சிபியூ ஜிபியூ எல்லாத்துக்கும் பவர் போயிட்டு அதுக்கப்புறம் பேட்டரிக்கும் போகும். பேட்டரியிலேருந்து இல்லை அப்படியே அது சொன்னதுன்னா அந்த மதர் போர்ட்லேருந்து தான் பேட்டரிக்கு போயிட்டு அப்போ மற்ற எல்லாத்துக்கும் போகும். அதாவது மற்ற சார்ஜிங் சிபியூ ஜிபி எல்லாத்துக்கும் போகும். அதுதான் இப்படி போட்டுருந்துச்சு. ஆனால் பைபாஸ் சார்ஜிங் என்னன்னா சிம்பிள் கான்செப்ட் தான். அந்த ஸ்டெப் ஸ்டார்டிங் வந்து ஐசி, அதாவது ஃபோன் கனெக்ட் பண்ணோம், சார்ஜிங் கனெக்ட் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு ஐசியில் போய் கனெக்ட் ஆகுது. ஐசியில் கனெக்ட் ஆகி மதர் போர்டில் கனெக்ட் ஆகி அந்த ப்ராசஸ் எல்லாம் சேம் தான். ஆனால் மதர் போர்ட்லேருந்து பேட்டரிக்கு கரண்ட்டு சப்ளைன்றது கம்மியாயிடும். போகும், கண்டிப்பாக போகும், மினிமலாக போகும். ஏன்னா நான் அதில் சார்ஜ் நெட்டில் போட்டுருந்தேன்னா சுத்தமாக அந்த கனெக்ஷன் கட் ஆகிடும். சார்ஜிங்கு பேட்டரிக்கு யாராவது சொல்லி இருந்தாலும் நான் சார்ஜ் போட்டு பைபாஸ் சார்ஜிங் ஆப்ஷன் ஆன் பண்ணி கேம் ஆடி பார்த்தேன், சார்ஜ் ஏறுது. ஆனால் எப்படி ஏறுதுன்னா 120% ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஏறல. அது எப்படி ஏறுதுன்னா வர 120 வாட்ஸில் வெறும் 20 வாட்ஸ் பேட்டரி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு கணக்காக வச்சா கூட ஒரு 100 வாட்ஸ்ன்றது அந்த ஐசிலேருந்து மதர்போர்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபோனில் ஜிபியூ சிபியூ இந்த ரேமுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு அந்த 100 வாட்ஸ்ன்றது ஃபோனுக்கு டேரெக்டாக மதர்போர்டில் புஷ் கொடுத்துட்டு மீதி 20 or 10% மிச்சம் இருக்கிற மீதி பேட்டரி அந்த எனர்ஜியை மட்டும்தான் அது பேட்டரியை கொடுத்து பேட்டரியை சார்ஜ் பண்ணும். அதனால் பேட்டரி நீங்கள் பைபாஸ் சார்ஜிங் ஆன் பண்ணும்போது ஃபோன் ஹீட் ஆகிறது கிடையாது. என்னென்னா அந்த சார்ஜிங் வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு ரொம்ப மினிமலாக கொடுக்கும். மீதி பவர் எல்லாமே நீங்கள் அதிகமாக பேட்டரியிலேருந்து புஷ் பண்ணுறதை விட அதிகமான பேட்டரி வெறும் ஐசிலேருந்து புஷ் கொடுக்குறதுனால அது ஹீட்டிங் கம்மியாக. அது காரணம் என்னென்னா அந்த ஒரு சார்ஜிங் இருக்கிறதுல பேட்டரிக்கு அது கம்மியாகிடும். நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லி போடுவீங்க, ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகாது. அது ரொம்ப 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 ஸ்லோவாக சார்ஜ் ஏறும் பேட்டரின்றது. கிட்டத்தட்ட நீங்கள் மணிக்கணக்கானால் தான் ஒரு 10% 20% ஏறும். அந்தளவுக்கு ஸ்லோவாக சார்ஜ் ஏறும். அதுதான் பைபாஸ் சார்ஜிங். இது நான் ஏற்றுடி நல்லா சொல்லுவான்னு பார்த்தேன், அவர் சொல்லலை. அவர் இதுக்கு பேர் பைபாஸ் டெக் சூப்பர் ஸ்டார் சொன்னது பேர் பைபாஸ் சார்ஜ் கிடையாது சொல்லியிருந்தார், ஓகே தான். ஆனால் நீங்கள் சொல்லவே இல்லையே.
நீங்கள் சொல்லவே நான் எதிர்பார்த்தேன், நீங்கள் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். கடைசி நானாக நெட்டில் போய் தேடி தெரிஞ்சுக்க வேண்டாம் போச்சு. இது நான் ஏற்று அடிக்கிறேன் கிடையாது. அவர் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லை. சொல்லப்போனால் அவர் இன்ஃபர்மேஷனை கொடுக்கல அந்த வீடியோ. ஷார்ட்ஸில் சும்மா ஏதோ பேசிட்டு விட்டா தவிர அவர் இன்ஃபர்மேஷனை கொடுக்கல. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் பைபாஸ் அதிகம் குழம்பிருப்பீங்க. சில பேர் புரிஞ்சிருக்கும், சில பேர் புரியாமல் இருக்கும். புரியாது அவங்களுக்கு இந்த வீடியோ. ஸ்பெஷல் வீடியோ கேஸ். வெறும் பைபாஸ் அதிகம் பேர் சொல்லலாம் பார்த்தேன், அவ்வளோ சொல்லிட்டேன். இருந்தாலும் எதுவும் பேசுறதுக்கு இல்லை. பாய்.